அமைதியை தேடுகிறாயா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. பிரசங்கி அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். நீங்க எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா மனசுல அமைதியே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? 1 கை நிறைந்த அமைதி 2 கைகள் நிறைந்த உழைப்பை விட மேலானது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்முடைய மனசுல தேவனுடைய அமைதி இருந்தால் போதும். அது எதுவுமே இல்லாட்டாலும் எல்லாவற்றையும் விட மேலானது. நம்ம சில சமயங்கள்ல எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றதுக்காக மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்ல ஆசைப்படுறோம். பணம், பதவி, புகழ், இது எல்லாம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ இதை பத்தி பிரசங்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த பணம், பதவி, புகழ், இது எல்லாவற்றையும் தேடி ஓடுறது அப்படின்றது காற்றை துரத்துவது போல. அது என்னைக்குமே நிம்மதியை தராது. கர்த்தர் நமக்கு தருவது மட்டும்தான் நிறைவை தரும். மனிதர்கள் மூலம் வரும் எல்லாமே ஒரு குறுகிய நாட்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரலாம், ஆனால் அது ஒரு நிறைவை தராது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் அமைதி மட்டும்தான், நிம்மதி மட்டும்தான் கடைசி வரையில் நம்மை வழி நடத்தும். எனவே எப்பொழுதுமே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு நாம் பயணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்துக்காக, புகழுக்காக மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து அவரை தேடும்போது நமக்கு இவையெல்லாம் கிடைப்பது மட்டுமல்ல, அந்த நிம்மதி அப்படின்றது என்றைக்குமே நிலை நிற்கும். எனவே நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது மட்டும் வைத்து அவரோடு நாம் பயணம் செய்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.